இன்றைக்கி நம்ம பேச போகிற புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூல். அந்த சூல் அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு தர்மன் ஐயா அவர்கள். அவருடைய முழு பெயர் தர்மராஜ், தூத்துக்குடி மாவட்டம். இந்த புத்தகம் நம்மளோட எட்டயபுர மகாராஜா காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அன்னைக்கு சூழலில் விவசாயம் எப்படி இருந்தது, நீர்நிலைகள் எப்படி இருந்தது, 400 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40,000 கண்மாய்கள் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்றத அதுக்கான சாட்சியங்களும், இன்னைக்கு நம்ம கிட்ட எத்தனை கண்மாய்கள் இருக்குது, அது எப்படி அழிந்தது அப்படிங்கிறத பற்றியும் தொட்டு பேசியிருப்பார். இந்த உருளைக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இயல்பாக இப்போ என் வீட்டில் நம்ம ஒரு தாத்தா கதை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கையை பிடிச்சி நம்மளை அந்த கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கதை முடிகிற வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டு இப்படி வந்தோம்னா எப்படி இருக்கும். அந்த விதவிதமான பறவைகள், பனைமரத்தில் என்னென்ன பனைமரம் இருக்குது, ஆண் பனைமரம், பெண் பனைமரம், அதை கண்மாயை சுற்றி பனைமரங்கள் இருந்ததுக்கான காரணம் என்ன, கண்மாய் நடுவில் கருவேல மரங்கள் ஏன் வளர்ந்தது, அந்த கருவேல மரத்தில் உச்சியில் ஒரு குருவி கூடு கட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், தாழை கட்டுச்சுன்னா என்ன அர்த்தம், தட்டாம் பறந்தா என்ன மீனிங், அந்த காலகட்டத்தில் என்ன மீனிங், அதுக்கப்புறம் கூகை அலர்னா என்ன, இதில் நீர்ப்பாய்ச்சி அங்கே இருக்கிற மராமத்து வேலை பார்க்குற கண்மாயில் ஊரே சேர்ந்து மராமத்து வேலை பார்க்குறது, பல ஜீவராசி பறவைகளுக்கு பறவைகள் என்ன சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மொட்டைப்பாறையில் தானியங்களெல்லாம் காய வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு பகுதியை விட்டு வச்சுட்டு போன மக்கள். அப்போ நம்மளுடைய மூதாதையர்களும் அன்னைக்கு வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை முறையும் எப்படி இருந்தது, எப்படி மீன் பிடிப்பாங்க, மீன் பிடிக்கும் போது அவங்க சொல்கிற கதை என்ன, இதெல்லாம் ரொம்ப 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 சாதாரணமான ஒரு விஷயங்கள் தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத தர்மன் ஐயா மிக அருமையாக விளக்கியிருக்காரு. இன்றைக்கி இந்த புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்றவங்களும் தண்ணி குடிக்கிறவங்களும், அந்த சாப்பாடும் தண்ணியும் நமக்கு எப்படி கிடைக்குது, நம்ம எப்படி அதை பாதுகாத்துக்கணும், விவசாயத்தை எப்படியெல்லாம் இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணால் விவசாயத்தை பாதுகாக்க முடியும், இன்றைக்கி இளம் தலைமுறையினருக்கு தட்டில் சாப்பாடு கிடைக்கிது, எப்படி கிடைக்கிது, அது ஏன் நம்ம வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதில் நிறைய சாட்சியங்கள் இருக்குது. எட்டயபுர மகாராஜா கதை, அந்த தர்மனையா தனிப்பட்ட முறையில் போய் எட்டயபுர மகாராஜா கிட்ட இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த அரண்மனைக்குள்ளே போய் அதெல்லாம் அந்த சாட்சியங்களெல்லாம் பார்த்து உருவாக்குன ஒரு நாவல் இது. எல்லாருமே இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, என்ன மாதிரியெல்லாம் வாழ்ந்தாங்க, விவசாயத்தை எப்படி போற்றி பாதுகாத்தாங்க, கண்மாய்களுக்கு அந்த நீரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க, நீர்ப்பாய்ச்சின்றவரோட ரோல் என்ன, இன்றைக்கி கிராமங்களில் நிறைய சாமி சிலையை பார்க்கலாம், அதெல்லாம் எப்படி வந்தது, யார் அந்த ஊரில் அந்த ஊரை காக்கிறதுக்காக உயிரை விட்டவங்க, அவங்களே சாமியாக அங்கே வச்ச சிலையாக செஞ்சு வச்ச கதை, பேயோட ஒருத்தர் புணர்வு ஏற்பட்ட கதை, இந்த மாதிரியெல்லாம் வெத்தலைக்கொடிக்குனே ஒரு தனியாக ஒரு 10-15 பக்கங்கள் அவர் விளக்கி சொல்லியிருப்பார். இந்த சூல் அது இது ரொம்ப ரொம்ப அருமையான நாவல். கரிசல் காட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பிஸியான உலகத்தில் இருக்கோம், ஃபோன் எல்லாமே, சிட்டி லைஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் இருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் போயிட்டு வந்தால் நமக்கே ரொம்ப புத்துணர்வாக இருக்கும், கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கத்தினராக மாறிடுவாங்க. இன்றைக்கி சமுதாயம், இன்றைக்கி தலைமுறையினர் சாப்பாடையும் தண்ணியும் வேறு விதமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு என்னால் I can acknowledge that. Thank you so much.